வணக்கம். வெல்கம் டு AstroSundar video channel. Thank you for your kind support for all these days. This is regarding Tamil monthly Rasi Palan for the month of Puratasi from 17th September 2024 to 17th October 2024. I request your continuous support again. Thank you. Let me switch over to Tamil. வணக்கம். இந்த மாதம் புரட்டாசி மாதம். இந்த மாதம் எப்பொழுதும் போல் மாத ராசி பலன்களை தொகுத்து வழங்க விழைகிறேன். புரட்டாசி மாத பலன்களை எப்பொழுதும் போல் 4 பாகங்களாக மேஷம் முதல் மிதுனம் வரை பாகம் 1ஆகவும், கடகம் முதல் கன்னி வரை பாகம் 2ஆகவும், துலாம் முதல் தனுசு வரை பாகம் 3ஆகவும், மகரம் முதல் மீனம் வரை பாகம் 4ஆகவும் பிரித்து வழங்குகிறேன். பாகம் 1 மேஷம் முதல் மிதுனம் வரைக்குமான பலன்கள். மேஷராசி அன்பர்களே, இந்த மாதம் வரவும் செலவும் சரிசமமாக இருக்கக்கூடும். அரசு வகையில் மெத்தனம் காலதாமதமாக கூடும். இடப்பெயர்ச்சி உண்டு. உறவினர்களால் கலகம் ஏற்படலாம். தலைவலி வயிற்று வலி ஏற்படக்கூடும். உடல் சோர்வாகவே இருக்கும். சிலருக்கு புத்திரபாக்கியம் தள்ளிப்போகும். பங்குச்சந்தையில் உள்ளோர் கவனமுடன் இருக்கவும் ஈடுபடாமல் இருப்பதும் நல்லதே. சிலருக்கு தனலாபம் கிடைக்க வாய்ப்பு. சிலருக்கு மனதில் தைரியம் அசாத்தியமாக இருக்கும். எதையும் சாதித்து விடலாம் என்றிருக்கும். மேஷராசி பெண்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. விபத்துகள் நடக்க வாய்ப்பு. சிலருக்கு வாக்கு சாதுரியம் உண்டு, அதாவது வாக்கு பலிதம் உண்டு. பேச்சினால் சாதிக்க வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதம் எந்தவித புது முயற்சிகளிலும் இறங்க வேண்டாம். வேலை வாய்ப்பு நிமித்தமாக வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். வரி ஏய்ப்பு செய்யும் நிறுவனங்கள், வணிகர்கள் சிறை செல்லும் அளவுக்கு நேரம் கடுமையாக உள்ளது. கணவன் அல்லது மனைவி உடன் கருத்து மோதல்களை தவிர்க்கவும். சிலருக்கு விசேஷ தனலாபம் உண்டு. இவை மேஷராசி அன்பர்களுக்கானவை. ரிஷபராசி அன்பர்களே, அரசு வகையில் ஆதாயம். அரசு வகை சன்மானம் கிடைக்க வாய்ப்பு. நல்ல பெயர் கிடைக்கும். கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு கண்டம் அல்லது துன்பம் ஏற்பட வாய்ப்பு. சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். சிலருக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள், திருமணம் நிச்சயமாகுதல், திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு. சிலருக்கு நினைத்தபடி லாபம் கிடைக்கும். பங்குச்சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கும். சிலர் வீடு மனை வாங்க விற்க, வீடு கட்டுவதற்கு நல்ல காலமாகும். ரிஷபராசி அன்பர்களின் தாய் மாமாவிற்கு சிரமம் உண்டாகலாம். மற்றவரை அடக்கியாளும் சக்தி பிறக்கும். சிலருக்கு காய்ச்சல் உண்டாகலாம். சிலரின் மனைவிக்கு வியாதி உபத்திரவம் கொடுக்கும். பொதுவாக பெண்களால் பண செலவு ஆகும். சிலருக்கு தொழில் மூலம் தனலாபம் கிடைக்க வாய்ப்பு. சிலருக்கு மனதில் கவலை அதிகமாக இருக்கும். நடன நாட்டிய சங்கீத துறையில் உள்ளோருக்கு விசேஷ லாபமாகும். விசேஷ வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு சிரமங்கள் ஏற்படலாம். பிரசவ காலத்தில் உள்ள கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தங்களின் குல தெய்வத்தை வழிபடவும். சிலருக்கு தூக்கம் வராது. வயதானவர்கள் கீழே விழுந்து விடாமல் எச்சரிக்கையாக இருக்கவும். இவை அனைத்தும் ரிஷபராசி அன்பர்களுக்கானவை. மிதுனராசி அன்பர்களே, அரசு வகை ஆதரவு இருக்கும். சிலருக்கு மனதில் துக்கம் வாட்டும். சிலர் அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுவார்கள். சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் அல்லது ஆபத்து நேரிடலாம். நெருப்பு எலக்ட்ரிக் சம்பந்தமான சாதனங்களை கையாள்வோர் மிகவும் கவனமுடன் இருக்கவும். வழிபாடுகளால் தர்ம வேலைகள் செய்வது,
சிலருக்கு புத்திரபாக்கியம் தள்ளி போகும். உடல் உபாதை, உஷ்ணம் சம்பந்தமாக உடல் உபாதை ஏற்படும். பெண்களால் பண விரயம் ஏற்படக்கூடும். மனைவிக்கு வியாதி நேர்ந்து தொந்தரவு வரும். இடப்பெயர்ச்சி உண்டு. பங்குச்சந்தையில் உள்ளோர் நல்ல லாபம் காண்பர். சிலருக்கு புண்ணிய யாத்திரை செல்ல வாய்ப்பு கிடைக்கும். சகோதரர்களின் உதவி கிடைக்கும். சிலருக்கு அரசு மரியாதை கிடைக்கும். சிலர் வழக்குகளில் வெற்றி காண்பர். சிலருக்கு வீட்டில் திருடர் பயம் வரலாம். மிதுன ராசி அன்பர்கள் வீட்டில் நெருப்பு, கேஸ் சிலிண்டர் போன்ற எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களில் கவனம் தேவை. சிலர் புதிதாக வீடு கட்டும் அமைப்பு உள்ளது. சிலர் மனை, வீடு வாங்க விற்க நல்ல நேரமாகும். இந்த மாதம் சற்று சுமாரான மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கானவை. இத்துடன் பாகம் 1 நிறைவு பெறுகிறது.